நெதர்லாந்து அணி ஒரே ஒரு கேட்ச விட்டதுனாலதான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படி விடலனா கண்டிப்பா வேற ஆப்ஷனே கிடையாது, பாகிஸ்தான் அணி தோத்துருப்பாங்க. இந்த நிலைமையை வச்சுக்கிட்டு இந்தியா கிட்ட மட்டும் T20 தொடர்ல நாங்க விளையாட மாட்டோம்னு சொல்லி இருக்காங்க. ஏன் அப்படி சொல்லணும்? இந்தியா சாம்பியன்ஸ் டிராஃபில பண்ண மாதிரி பண்ணிட்டு போ. அதே சாம்பியன்ஸ் டிராஃபில இந்தியா கை குலுக்காம போனது தப்புதான், கப்ப வாங்காம போனதும் தப்புதான், அதே மாதிரி நீங்க கப்ப குடுக்காம போனதும் தப்புதான். என்னதான் தப்பு தப்பா பண்ணி இருந்தாலும் கடைசியில கேம கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்னு வந்துட்ட பிறகு இந்தியா பண்ண அத்தனை விஷயங்களுமே சாம்பியன்ஸ் டிராஃபில தப்பா இருந்தாலும் ரிவெஞ்ச்னு வந்த பிறகு கேம கம்ப்ளீட் பண்ணி கை குலுக்காம போனாங்க. அதே மாதிரி நீங்களும் ஜெயிச்சுட்டு ரிவெஞ்ச்ன்ற பேர்ல கை குலுக்காம போ, கப்ப வாங்காம போ. அதை விட்டுட்டு இந்தியா கூட மட்டும் ஆட மாட்டோம்னா அது அசிங்கம் தானே. விடுங்க, அதை விட இந்தியா கிட்ட ஆடிட்டு தோத்து போயிட்டா அது அதை விட அசிங்கமாயிடும். இதுல இருந்து என்ன தெரியுது? பாகிஸ்தான் அணி அரசியலுக்காக மட்டும்தான், மக்களுக்காக மட்டும்தான் ஆடாம இருக்கிறாங்களே தவிர தன்மானத்துக்காக இல்ல. தன்மானத்துக்காக ஒருவேளை ஒருத்தன் ஆடுறானா கண்டிப்பா தரமான பதிலடியை கொடுத்து வெற்றியை பதிவு செஞ்சிருப்பான். அப்படி இல்லையா உலக கோப்பை T20 தொடரையே விட்டு விலகி இருப்பான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? ரொம்ப நாள் கழிச்சு தரமான T20 போட்டியை பார்த்திருக்கிறோம். பாகிஸ்தானுக்கு எதிராக சமமான ஒரு பலமான ஒரு அணியா தான் இருந்தாங்க நெதர்லாந்து. அந்த வகையில தான் போட்டி முடிஞ்சது. அதாவது இது வரைக்கும் 220 டார்கெட், 200க்கு மேல டார்கெட் இதெல்லாம் அடிச்சு பார்த்து ஒரு மாதிரி பேட்ஸ்மேன் மட்டுமே தாக்கத்துல இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இந்த போட்டியில பேட்ஸ்மேனுடைய பர்ஃபார்மன்ஸையும் பார்த்தாச்சு, போலர்களுடைய பர்ஃபார்மன்ஸும் பார்த்தாச்சு, ஒரே ஒரு ஃபீல்டரோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தாச்சு. கேட்சினுடைய டிராப்னாலே மேட்ச் மாறி போச்சு. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் அமைஞ்சது. T20 பொறுத்த வரைக்கும் 3 பால்ல மேட்ச் மாறிடும் சொல்லுவாங்க. ஆனா இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேட்ச் மூலமா தான் ஒட்டுமொத்த மேட்சினுடைய போக்கே மாறி இருக்கு. 2026 T20 வேர்ல்டு கப் உடைய முதல் போட்டி ஸ்ரீலங்காவினுடைய கொழும்புல இருக்கக்கூடிய கிரவுண்ட்ல பாகிஸ்தானும் நெதர்லாந்தும் ஆடினாங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் டாஸ் ஜெயிச்சது பாகிஸ்தானுடைய கேப்டன் சல்மான் ஆகா அலி தான். கொஞ்சம் கூட யோசிக்காம போலிங்க சூஸ் பண்ணி இருக்கிறாரு. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கிராஸ் அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பா ஃபாஸ்ட் பவுலிங்க்கு தான் சூட் ஆகும் நினைச்சு 3 ஃபாஸ்ட் பவுலரோட விளையாடி இருக்கிறாங்க. டாஸ் ஜெயிச்சுட்டு பேசின சல்மான் ஆகா அலி இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் புது பிச்சா தான் இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பிச்சை, அதாவது கிராஸ் நிறைய இருக்கக்கூடிய பிச்சை நாங்க ஸ்ரீலங்காவில பார்த்ததே கிடையாது. ஆகையினாலதான் 3 ஃபாஸ்ட் பவுலரோட நிறைய ஆல்ரவுண்டரோட விளையாடுறோம்னு சொல்லி இருக்கிறாரு. அடுத்ததா பேசிய நெதர்லாந்து கேப்டன் எட்வர்ட்ஸ் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு சாதகமா இருக்கும். ஒருவேளை டாஸ் நாங்க ஜெயிச்சிருந்தா போலிங் தான் சூஸ் பண்ணிருப்போம். இருந்தாலும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சது நினைச்சு எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா 1.5 மாசத்துக்கு முன்னாடியே இங்க வந்து இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காவிலையும் வந்து இவங்களுடைய சிச்சுவேஷன்ல ஆட பழகிட்டோம். ஆகையினால எங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது. எங்க டீம்ல நிறைய ஆல்ரவுண்டர் இருக்கிறாங்கன்னு கான்பிடென்ட்டோட மைக்கேல் லிவிட்டும் இன்னொரு பக்கம் மேக்ஸ்வோ டவுட்டும் களத்துக்கு வந்தாங்க. அஃப்ரிடியை பார்த்து இந்திய பேட்ஸ்மேன்களே பயந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் விடுவாங்க, ரன் கூட அடிக்க மாட்டாங்க. ஆனா இந்த 2 ஓபனர்களும் கொஞ்சம் கூட பயமறியாம 2 4 அடிச்சு முதல் ஓவரே 9 ரன் அடிச்சாங்க. அடுத்ததான் 3வது ஓவர் இவரே தான் திரும்ப வந்தாரு. திரும்ப வந்தவரை நீ இனிமே வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் கம்மியா கொடுக்கிற அளவுக்கு இவருடைய ஓவர்ல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. 6-4 அடிச்சு 3வது ஓவர்ல 14 ரன் அடிச்சிருக்காங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் போலிங்ல ஷாகின் ஷா அஃப்ரிடி மேல தான் எல்லாருடைய கண்ணுமே இருக்கும். ஆனா அந்த பார்வை என் பக்கம் திருப்புங்கன்னு சொல்லிட்டு 3 ஓவரை பவர் பிளேக்குள்ளார வீசி 22 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. அதுக்குள்ளார ஒரு விக்கெட்டை எடுத்திருக்காரு. அது வேற யாரோட விக்கெட்டும் கிடையாது, மேக்ஸோ டவுட் 5 ரன்ல காலி பண்ணி இருக்காரு. சாதாரணமாலாம் காலியாகல. பின்னாடி இருக்கக்கூடிய கீப்பரா இருக்கக்கூடிய உஸ்மான் கான் 33 மீட்டர் ஓடி அந்த கேட்ச பிடிச்சு பெவிலியன் அனுப்பி இருக்கிறாரு. இதுல பால் அவங்களால கண்டே பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு டீவியேட் பண்ணி வீசினாரு சல்மான் மிர்சா. பவர் பிளேல ஒரே ஒரு ஓவர் தான் வீசி இருக்கிறாரு முகமது நவாஸ். 24 ரன் அடிச்சு வச்சு லிமிட் கலக்கி இருந்தாரு, அதிரடியா ஆடிக்கிட்டு இருந்தாரு. அவருடைய விக்கெட்டை எடுத்து சரிவை உண்டாக்குனாரு நெதர்லாந்துக்கு. மொத்தமா பவர் பிளேக்குள்ளார 6 ஓவருக்குள்ளார 50 ரன்னுக்கு 2 விக்கெட்டை இழந்து நெதர்லாந்து அணி சரியான ரன் ரேட்ல வந்தாலும் 2 விக்கெட்டை இழந்து பேட்டிங்கோட பலத்தை குறைச்சுக்கிட்டாங்க. 7th ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் அப்ரார் அகமது 2 ஓவரும் ஷதாப் கான் 2 ஓவரும் மொத்தம் 4 ஓவரை வீசி 29 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்தாங்க. ஓவருக்கு 7 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்திருக்காங்க. அதே ஓவருக்கு ஒரே ஒரு பவுண்டரியை விட்டு கொடுத்திருக்காங்க. ஒரே ஒரு விக்கெட்டை அப்ரார் அகமது எடுத்திருக்கிறாரு. அதுவும் தன்னுடைய சுழல்ல போல்டாக்கி ஹக்கர்மேனை 20 ரன்ல காலி பண்ணி இருக்கிறாரு. ஆக மொத்தம் 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி நெதர்லாந்து அணி 79க்கு 3 விக்கெட்டை இழந்து தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. 11வது ஓவர்ல இருந்து 15வது ஓவர் வரைக்கும் ஒரே ஒரு விக்கெட்டை இழந்து சராசரியான ஒரு ரன் ரேட்டை எடுத்துட்டு போனாங்க. இடைப்பட்ட 5 ஓவர்ல முகமது நவாஸ் 3 ஓவர் வீசி 33 ரன் கொடுத்து ஒரே ஒரு விக்கெட்டை எடுத்திருக்கிறாரு. ஷதாப் கான் 2 ஓவரை வீசி 11 ரன் மட்டும் தான் கொடுத்து இருந்தாரு. இப்ப பாகிஸ்தான் டீமுக்கு என்ன தேவை? பிரேக் த்ரூ தான் தேவை.
தேவை, ஒரே ஒரு விக்கெட் வேணும். ஆல்ரெடி இந்த இடத்துல நவாஸ் தான் ஒரு விக்கெட்டை எடுத்து வச்சிருந்தாரு. அதே ஸ்பின்னரை மீண்டும் அழைச்சு இங்க செட்டில்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் பாஸ்டி லீடே அவரை விக்கெட் எடுத்திருக்காரு. 30 ரன் அடிச்சு ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அந்த மனுஷனை தூக்குன உடனே நெதர்லாந்து அணி 15 ஓவருக்கு 123 ரன்னுக்கு 4 விக்கெட்டை இழந்திருக்கிறாங்க. இப்போ இந்த 5 ஓவர் மீதம் இருக்கக்கூடிய 30 பால்ல நமக்கு தேவை 50 ரன். ஆல்ரெடி நெதர்லாந்துடைய கேப்டன் ஹெட்வர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, எங்க கிட்ட நிறைய ஆல்ரவுண்டர் இருக்கிறாங்க, ஆகையினால இங்க பேலன்ஸ் இருக்கிறது 6 விக்கெட். இந்த 6 விக்கெட்டுக்குள்ளார 50 அடிக்கிறதுன்றது எளிய விஷயம். ஆனா இந்த இடத்துல நடந்தது என்ன தெரியுமா, இந்த 30 பால்ல 24 மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம 6 விக்கெட்டை இழந்திருக்காங்க, ஒரே ஒரு பால மிச்சம் வச்சு. ஆரம்பத்துல இன்டர்நேஷனல் பவுலர் மாதிரி வீசாத ஷாஹின் ஷா அஃப்ரிடி கடைசி நேரத்துல ஒரு விக்கெட்டை எடுத்து ஃபார்முக்கு வந்துட்டாரு. அதே மாதிரி இந்த போட்டி முழுக்க ஃபாஸ்ட் பவுலரா சிறப்பா வீசின சல்மான் மிர்சா 3 ரன் மட்டும் கொடுத்து ஒரு பால மிச்சம் வச்சு ஆரியன் டட்டையும் பால்வான் மீக்ரனையும் காலி பண்ணி ஆல் அவுட் பண்ணி இருக்காங்க. ஆனா இதுக்கு ரீசன் யாரு தெரியுமா, அப்ரார் அகமதும் சயீம் அயூப் தான். ஒட்டுமொத்த நம்பிக்கையும் நெதர்லாந்து அணி அவங்களுடைய கேப்டன் எட்வர்ட்ஸ் மேல தான் வச்சிருந்தாங்க. 29 பாலுக்கு 37 ரன் அடிச்சு வச்சிருந்தாரு. கண்டிப்பா இவரால் 50 ரன் எடுத்துட்டு வர முடியும் தான் எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. ஆனா அப்ரார் அகமது தன்னுடைய சூழல்ல எட்வர்ட்ஸை சிக்க வச்சு வெளியேற்றினாரு. அதுக்கடுத்து என்ன, இதுக்கப்புறம் பெரிய பிரேக் த்ரூ வேணும்ன்றதுக்காக சல்மான் ஆகா ஒரு பிளான போட்டு சயீம் அயூப் கிட்ட ஒரே ஒரு ஓவர் தான் கொடுத்தாரு இந்த T20 போட்டி முழுக்க. ஆனா அந்த ஒரு ஓவர்ல மிடில் ஆர்டர்ல இருக்கக்கூடிய 2 பேட்ஸ்மேனை தூக்கி மொத்த விக்கெட் பறி போகிறதுக்கு காரணமாவே இவங்க 2 பேர் தான் அமைஞ்சிருக்காங்க. ஆக மொத்தம் நெதர்லாந்து அணி 19.5 ஓவர்ல 147 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி 148 என்ற டார்கெட்டை பாகிஸ்தான் அணிக்கு கொடுத்திருக்காங்க. நாம ஆரம்பத்துல என்ன சொன்னோம், இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு தான் எடுபடும்னு நினைச்சோம். ஏன்னா கிராஸ் அதிகமா இருக்கிறதுனால தான் 2 கேப்டனும் அந்த முடிவை எடுத்திருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல நடந்திருக்கிறது என்ன தெரியுமா, ஸ்பின்னர் மட்டும் தான் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர் கடைசி நேரத்துல ஆட முடியாத ஒரு பவுலர்களை விக்கெட் எடுத்து மட்டும் தான் தாக்கத்தை ஏற்படுத்தினாங்களே தவிர தொடக்கத்துல ஃபார்ம்ல விளையாடக்கூடிய ஓபனர்களை எடுத்தது யாருன்னா ஸ்பின்னர் மட்டும் தான். பாகிஸ்தான் தரப்பிலிருந்து முகமது நவாஸ் 4 ஓவரை வீசி 38 ரன்னை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டை எடுத்திருக்கிறாரு. ஷதாப் கான் 4 ஓவரை வீசி 26 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் கூட எடுக்கல. இன்னொரு பக்கம் அப்ரார் அகமது 4 ஓவரை வீசி 23 ரன்னை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டை எடுத்திருக்கிறாரு. கடைசியா வீசின சயீம் அயூப் ஒரே ஒரு ஓவரை வீசி 7 ரன்னை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபாஸ்ட் பவுலரா பேசக்கூடிய ஷாஹின் ஷா அஃப்ரிடி 3 ஓவரை வீசி 28 ரன்னை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை மட்டும் தான் எடுத்திருக்காரு. ஆனா சல்மான் மிர்சா 3.5 ஓவரை வீசி 24 ரன்னை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டை எடுத்திருக்காரு. இதுல ஸ்பின்னர் மட்டுமே 6 விக்கெட்டை எடுத்து இந்த பிச்சுக்குள்ளார நெதர்லாந்துக்கு அழுத்தம் கொடுத்திருக்காங்க. இந்த 148 என்ற டார்கெட் எல்லாம் ஒரு மேட்டரா, அசால்ட்டா முடிப்பாங்கன்னு நினைச்சு பாகிஸ்தான் அணி உள்ள வந்தாங்க. சயீம் அயூப்பும் ஃபர்கானும் 14 பாலுக்கு 27 ரன் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு நல்ல தொடக்கத்தை தான் கொடுத்தாங்க 2 பேருமே. ஆனா இந்த இடத்துல ஆரியன் டட் 3வது ஓவரை வீசி சயீம் அயூப்பை விக்கெட் எடுத்தாரு 24 ரன்ல. அடுத்ததா 5வது ஓவர் அகைன் இவரே தான் வந்தாரு. இவர் வந்த உடனே 6-4 ஃபர்கான் அடிச்சிட்டு ஸ்ட்ரைக்கை தூக்கி சல்மான் ஆகா கிட்ட கொடுத்துட்டு போனாரு. 12 ரன்ல அவரும் காலி ஆகிட்டாரு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேக்குள்ளார நெதர்லாந்தை விட 10 ரன் மட்டும் தான் அதிகமா இருக்கிறாங்க. 61க்கு 2 விக்கெட்டை இழந்து சேம் சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. ஆரியன் டட் இந்த பவர் பிளேக்குள்ளார 3 ஓவரை வீசி 29 ரன்னை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டை எடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் லோகன் பால் பீக் 2 ஓவரை வீசி 24 ரன்னை கொடுத்திருந்தாரு. அடுத்ததா 7வது ஓவர்ல இருந்து 11வது ஓவர் வரைக்கும் எந்த ஒரு விக்கெட்டையுமே இழக்காம பாபர் ஆசாமோ ஃபர்கானோ மிகப்பெரிய நம்பிக்கையை பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா 38 பாலுக்கு 45 பார்ட்னர்ஷிப்பை 2 பேரும் சேர்ந்து அடிச்சிருந்தாங்க. 11வது ஓவர் கம்ப்ளீட் பண்ணும்போது 98க்கு 2 விக்கெட்டை இழந்து வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. நெதர்லாந்து டீமாவது 16வது ஓவருக்கு மேலதான் நாங்க தோத்து போயிடுவோம், இதுக்கு மேல ரன் அடிக்க மாட்டோம், 170 டார்கெட்லாம் கொடுக்க மாட்டோம்ன்ற ஒரு கொலாப்ஸ் நிலைக்கு வந்தாங்க. ஆனா பாகிஸ்தான் அணி 12வது ஓவர்லயே அந்த உச்சத்தை தொட்டுட்டாங்க. 31 பாலுக்கு 47 அடிச்சு 50 அடிக்கிற நிலவையில இருந்தாரு ஃபர்கான். ஆனா பால்வான் மீக்ரேன் வீசின பந்துல அவர் காலி ஆயிட்டாரு. அதுக்கடுத்து உஸ்மான் கான் கீப்பர் இவர் வந்த உடனே டக் அவுட் ஆகி பெரிய தாக்கத்தை நெதர்லாந்து பக்கம் திருப்பினாரு. இப்ப நெதர்லாந்து இருந்து சில ரசிகர்கள் வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், வந்ததுக்கு மிகப்பெரிய விருந்தே கிடைச்சிருக்கு, பாகிஸ்தானை தோக்கடிக்க போறன்ற ஒரு மனநிலைக்கே வந்துட்டாங்க. அடுத்த ஓவரை ரோல் ஆஃப் அதே தாக்கத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக பாபர் அசாம் சீனியர் வீரர் அவரை விக்கெட் எடுத்திருக்கிறாரு. 18 பாலுக்கு 15 ரன் மட்டும் அடிச்சு மீண்டும் விமர்சனம் செய்யற அளவுக்கு விக்கெட் ஆகி இருக்கிறாரு. அதுவும் இல்லாம யார் விக்கெட் ஆனாலும் பரவாயில்ல, பாபர் அசாம் உள்ள இருக்கிறார்ல, கண்டிப்பா நாங்க வின் பண்ணுவோன்ற ஒரு மனநிலையில தான் டீம்மேட்ஸும் இருந்திருப்பாங்க, பாகிஸ்தான் ரசிகர்களும் இருந்திருப்பாங்க. ஆனா அந்த மொத்த எதிர்பார்ப்பையும் சுக்குநூறா உடைச்சிட்டாரு. 15 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 111க்கு 5 விக்கெட்டை இழந்து பாகிஸ்தான் தோத்து போயிடுவோன்ற பதட்ட நிலைக்கே வந்துட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னா பார்ட்னர்ஷிப் தேவை, நெதர்லாந்து ஜெயிக்கணும்னா விக்கெட் தேவை. 30 பாலுக்கு 37 அடிக்கணும்.
கைல் கிளென் 3 ரன்னை மட்டும் கொடுத்து முகமது நவாஸ விக்கெட் எடுத்தாரு. நெக்ஸ்ட் லோகன் வான் பீக் ஒரே ரன்னை விட்டு கொடுத்து இந்த இடத்துல சதாப் கான விக்கெட் எடுத்திருக்காரு. 115க்கு 7 விக்கெட் வருது. 18 பாலுக்கு 33 அடிக்கணும். களத்துல ஷாஹின் ஷா அஃப்ரிடியும் ஃபஹீம் அஷ்ரஃபும் இருக்காங்க. அகைன் 12 பாலுக்கு 29 அடிக்கணும். இங்க இருந்து மேட்ச் கண்டிப்பா நெதர்லாந்து கைக்கு போயிடுச்சு. வரலாற்றுல ஜிம்பாப்வே எப்படி பாகிஸ்தானை வீழ்த்தினாங்களோ அது மாதிரி நெதர்லாந்தும் T20 வேர்ல்ட் கப் தொடர்லயே வீழ்த்தி இருக்காங்கன்ற ஒரு சாதனையை புரிய போறாங்க தான் எல்லாருமே நினைச்சாங்க. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரன்னை தான் கொடுத்தாரு லோகன் வான் பீக். இவரை நம்பிதான் 19வது ஓவரையே கொடுத்தாங்க. ஆனா மனுஷன் அந்த ஓவர்ல 3 6 ஒரு 4 ஃபஹீம் அஷ்ரஃப் மட்டும் அடிச்சிருப்பாரு. மொத்தமா 24 ரன் அடிச்சிருப்பாரு. மீதம் இருக்கக்கூடியது 5 ரன் மட்டும் தான். ஏன்னா 12 பாலுக்கு 29 தான தேவை. இதுக்கு இடையில ஒரே ஒரு மாற்றம் மட்டும் தான் நடந்தது. ஒரு 6 அடிச்சிட்டாரு. அடுத்த பந்துல கேட்சா மாறி போச்சு. அந்த கேட்ச் டிராப் பண்ணதுனால மொத்த மேட்சுமே திரும்ப பாகிஸ்தான் கைக்கு போயிடுச்சு. ஒருவேளை அந்த கேட்ச பிடிச்சிருந்தா வேற ஆப்ஷனே இல்ல. பாகிஸ்தான் நெதர்லாந்து கிட்ட தோத்து போயிருக்கும். ஆனா எப்படியோ போராடி ஒரு த்ரில்லிங்கான வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க பாகிஸ்தான் அணி. நெதர்லாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் தப்பு நடந்திருக்கு. ஓவரை சேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்கான். ஏன்னா ரோல் ஆஃப்லாம் 3 ஓவரை வீசி 13 ரன்னை தான் கொடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் கைல் கிளென் வேற ஒரு ஓவர் பேலன்ஸ் வச்சிருக்காரு. அவரும் குறைவான ரன்னை தான் கொடுத்திருக்காரு. ஆனா இந்த இடத்துல அவர்கிட்ட கொடுக்கிறதுக்கான அந்த லோகன் வான் பீக் கிட்ட கொடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இதுக்கு முன்னாடி வீசின ஓவர்ல ஒரே ஒரு ரன்னை மட்டும் தான் கொடுத்திருந்தாரு. அந்த கான்பிடென்ட்டோட இந்த ஓவரையும் வீசுவார்னு பார்த்தா மனுஷன் 29ல 24 ரன்னை கொடுத்து கடைசி ஓவர்ல 5 ரன் மட்டும் தான் அடிக்கணும். அந்த ஓவர்ல அசால்ட்டா அடிச்சு முடிச்சிட்டு முதல் வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த T20 வேர்ல்ட் கப் தொடர்ல மேட்சினுடைய அப்டேட்டுகளை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணுமா? தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.